அடடே வாங்க சார். வணக்கம்மா. செல்ல குட்டி, கண்ணு குட்டி. என்னங்க செவந்தி, குட்டி பையனை ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார். இந்த நேரத்துல உங்க பேரனை குளிப்பாட்டி பவுடர் போட்டு விட்டாதான் சிரிப்பான், இல்லனா அழ ஆரம்பிச்சிருவான். ஓஹோ, உங்க எல்லாருக்கும் என்னென்ன டைம்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பஞ்சுவாலிட்டினா என்னன்னு இல்லடா செல்லம்? ஆமா சார். இவனுக்கு எப்பவுமே சுத்தமா வெடிப்பா இருக்கணும், அதுதான் பிடிக்கும். செல்லக்குட்டி, தாத்தாவும் உன்ன மாதிரி தான் ரொம்ப கிளீனா இருக்கணும். மை பாய். சார் நீங்க உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்ஸ். என்னடா? வாங்க சார். வணக்கம் ரகு. சார், குழந்தைக்கு என்னைக்கு பேர் வைக்கலாம்னு ஜோசியர்கிட்ட கேட்டீங்களா? ஆமா சார், அது விஷயமா ஜோசியர்கிட்ட பேசிட்டு தான் நேரா இங்க வரேன். ஓ, ஜோசியர் என்னைக்கு சார் பேர் சூட்டும் விழாவை வைக்கலாம்னு சொல்லிருக்காரு? இந்த வாரத்திலேயே நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? இந்த வாரத்திலே ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ள எப்படி நம்ம மண்டபத்தை புக் பண்ணி மத்த ஏற்பாடுலாம் பண்றது? ரகு, நாம இந்த பேர் சூட்டும் விழாவை மண்டபத்துல வைக்க போறது இல்ல, கோயில்ல தான் வைக்க போறோம். என்ன நீ சொல்றீங்க? கோவில்லையா? ஆமா ரகு, குழந்தைக்கு கோவில்ல தான் பேர் சூட்டும் விழாவை நடத்தணும்னு சிந்து ஆசைப்படுறா. அன்னைக்கு நம்ம கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து சார் பேர் சூட்டும் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு போனதும் சிந்து என்கிட்ட என் பிள்ளைக்கு கண்டிப்பா கோவில்ல தான் ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொன்னா. நான் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் இவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஏன் சிந்து, குழந்தைக்கு பேர் சூட்டு விழாவை கோயில்ல தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என் குழந்தைக்கு வைக்க போற பேர் தான் அவனுக்கான அடையாளமே. காலத்துக்கும் நிலைச்சு நிக்க போற அந்த அடையாளமான பேரை கோவில்ல வச்சு அந்த அம்மன் முன்னாடி நடத்தினா அந்த அம்மனோட அருளும் ஆசிர்வாதமும் என் குழந்தைக்கு ஆயுள் முழுக்க கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனை கோவில்ல நடத்தணும்னு ஆசைப்படுறேன். என் தம்பி இல்லாம அந்த குழந்தைக்கு கோயில்ல வச்சு பேர் சூட்டு விழா நடத்த போறியா நீ? ரொம்ப தாண்டி என் தம்பி அவமரியாதை பண்ற. ஏம்மா, சார் தான் இந்த வாரமே ஃபங்க்ஷன் நடத்திடலாம்னு சொல்றாருல்ல, கோயில்ல வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த கோயில்னு சொன்னாதானே அந்த கோயில் நிர்வாகத்தை பார்த்து பேச முடியும். ஐயோ, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. அங்காள பரமேஸ்வரி கோயில்லயே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு ஜோஷியர் சொல்லிட்டாரு. அவரே கோயில் நிர்வாகத்துக்கிட்டையும் பேசி டைமை ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஓ, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். செவந்தி, சார் வாங்க சார். வாங்க வாங்க. இந்த ஆள் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வேற எங்கேயோ போனவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கான். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு இன்ஸ்பெக்டர், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க. உட்காருங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை பார்த்துதான் ரொம்ப நாளாச்சு. நீங்க தான் காலுக்கு அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு எங்களெல்லாம் நேர்ல வந்து பாக்குறதா சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்து பார்க்க வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. விஜய், உங்களோட கால் சரியாயிடுச்சா? சிந்து, நான் தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே சொன்னேனே சீக்கிரம் சரியாயிடும்னு. அதே மாதிரியே சரியாயிடுச்சு. இப்ப நான் இதே ஊர்லயே டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு சார்ஜ் எடுத்து முடிச்சதும் ஸ்ட்ரைட்டா உங்க பையனை பார்க்க தான் வந்தேன். ஓ, சார் தானா? செல்ல குட்டிக்கு காலுக்கு 2 காப்பும் ஒரு செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே போட்டு விட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. போங்க. நிறுத்துங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? குழந்தைக்கு காப்பு போடுறதுக்கு இவர் யாரு? இவருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன உரிமையில இவர் இதெல்லாம் பண்றாரு? யாரு கேட்டு அவர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு? இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? என் குழந்தைக்கு யார என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ தலையிடாத. நல்லா சொல்றீங்க லாஜிக்.
இந்த லாஜிக்கு அன்னைக்கு என் தம்பி நகை துணின்னு சீர்சனத்தியோட வந்து குழந்தைய பார்க்கணும்னு சொன்னப்ப எங்க போச்சு? அன்னைக்கு இந்த குழந்தைய கொஞ்சம் விடாம அது இதுன்னு பேசி என் தம்பியை துரத்தி விட்டல. இப்ப இந்த ஆளு வந்து நகை போடுறதுக்கு மட்டும் அலோ பண்ற? இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய் பூர்ணி, ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சிந்து தான் இந்த குழந்தையோட அம்மா. அவ எடுக்கிற முடிவுல உன்னுடைய முடிவை திணிக்காத. சிந்து இந்த குழந்தைக்கு அம்மானா என் தம்பி கௌதம் இந்த குழந்தைக்கு அப்பா. அதை இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? பெத்த அப்பனுக்கு குழந்தைய பாக்குறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா வர்றவங்க போறவங்க எல்லாம் குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு போவாங்களாம். இத தட்டி கேட்டா நான் பிரச்சனை பண்றேன்னு சொல்வீங்களா? பிரச்சனையை இப்ப நீதான் ஆரம்பிச்சு வைக்கிற. கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல? கௌதம்க்கும் குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீதான் இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆவுனா கோர்ட்டு தீர்ப்பு தூக்கிட்டு வந்துருங்க. அங்க என்ன பெருசா சொல்லிட்டாங்க? குழந்தைய காரணமா வச்சு தகராறு பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இந்த குழந்தையோட அப்பா கௌதம் இல்லன்னு சொல்லல. பூர்ணி, நீ உன் லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் பேசக்கூடாது? நான் ஏன் பேசக்கூடாது? இது என் தம்பியோட குழந்தை. இந்த குழந்தைய கண்டவங்க கையில கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இப்ப நீ யார கண்டவங்கன்னு சொல்ற? உனக்கு விளக்கமா சொன்னாதான் புரியுமா? தோ நிக்கிறாரே இவரதான் சொல்றேன். அன்னைக்கு வீடு தேடி வந்த என் தம்பியை அவமானப்படுத்தி பேசி அனுப்புன. இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த இந்த ஆள் கிட்ட குழந்தைய காட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்க. போதும், நிறுத்த. அன்னைக்கு விஜய் உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டாரு. அதனால தானே அவரை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப விஜய் மேல அவ வெறுப்ப கக்கிட்டு இருக்கா. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த குழந்தைக்கு அப்பா என் தம்பி கௌதம். அவனுக்கு இல்லாத உரிமைய நீங்க ரோட்ல போறவன் வரவனுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். ஏய் பூரணி, அவன் என் புள்ளைய இல்ல. அவன் ஒரு தருதல வீணா போனவன். அவனுக்காக நீ பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்ன சித்தப்பா என்னைய திட்டுறீங்க? கௌதம் உங்க பையன் தானே? அவனுக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் என் புள்ள இல்லன்னு உன்கிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன். அவன் மனுஷனும் இல்ல. அவன் இவ்வளவு அயோக்கியத்தனை செஞ்சுட்டு போயிருக்கான். அவனுக்கு எல்லாம் ஏய் பாவம், சிந்துவோட வாழ்க்கையவே அவன் கெடுத்துட்டு போயிருக்கான். இதுல இந்த குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? இத பாரு, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்த போறோம். அந்த சந்தோஷத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். அத தேவையில்லாம கெடுத்துறாத. நிஜமாவே உனக்கு நல்ல மனசுன்னு இருந்தா நாங்க கோயில்ல குழந்தைக்கு ஃபங்க்ஷன் நடத்துறோம். அங்க வந்து குழந்தைய வாழ்த்திட்டு போ. இல்ல எனக்கு என் தம்பிதான் முக்கியம்னா அவன்கிட்டயே நீ போயிரு. நீ இல்லையேன்னு இங்க யாரும் வருத்தப்பட போறது இல்ல. புரியுதா? ஓ, இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்களா? பாத்துக்கிறேன். சாரி, நான் இந்த மாதிரி டைம்ல வந்திருக்க கூடாது. ஐயோ, தம்பி. இப்ப என்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. என்ன சார், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பூர்ணி எப்பவுமே இப்படிதான் பேசுவா. அவ பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.